அன்பான உள்ளங்களுக்கு என் இனிய வணக்கம். இந்த உலகில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கும், ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கை அடையவும், வாழ்க்கையில் வெற்றி பெறவும் நாம் சில நேரங்களில் தடுமாறி போகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், வெற்றி என்பது வானத்தில் இருந்து திடீரென்று வந்து விழுவதில்லை. அது நம்முடைய உள்ளத்திலிருந்து ஊற்றெடுக்கும் சுய ஒழுக்கத்திலும் நாம் விதிக்கும் சில கட்டுப்பாடுகளிலும் தான் அடங்கியிருக்கிறது. இன்று நாம் அந்த பொக்கிஷமான விஷயங்களை பற்றி தான் பேசப் போகிறோம். ஒரு 15 நிமிடம் உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இதை கேட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சம் பிறக்கலாம். வாருங்கள், பயணிக்கலாம். வாழ்க்கையில் வெற்றி பெற சுய ஒழுக்கம் ஒரு மிக முக்கியமான அடிப்படை. ஒரு கட்டடத்திற்கு எப்படி வலுவான அடித்தளம் தேவையோ, அதேபோல் நம்முடைய இலக்குகளை அடைய சுய ஒழுக்கம் அவசியம். சுய ஒழுக்கம் என்றால் என்ன? அது நம்முடைய மனதையும் செயல்களையும் நாம் விரும்பும் திசையில் கட்டுப்படுத்துவது. சோம்பேறித்தனத்தை உதறி தள்ளிவிட்டு கடமைகளை சரியான நேரத்தில் செய்வது. சுய ஒழுக்கம்தான் ஒரு மாணவன் தினமும் குறிப்பிட்ட நேரம் படிப்பது, ஒரு விளையாட்டு வீரர் தினமும் பயிற்சி செய்வது, ஒரு தொழிலாளி குறித்த நேரத்தில் வேலைக்கு செல்வது. இவை எல்லாமே சுய ஒழுக்கத்தின் வெளிப்பாடுகள் தான். சுய ஒழுக்கம் நம்மை தவறான பாதையிலிருந்து விலக்கி வைக்கிறது. ஒரு பழக்கத்தை உருவாக்கவோ அல்லது கைவிடவோ சுய ஒழுக்கம் மிகவும் அவசியம். உதாரணமாக, நீங்கள் அதிகாலையில் எழும் பழக்கத்தை உருவாக்க நினைக்கிறீர்கள் என்றால் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். ஆனால் தினமும் விடாமுயற்சியுடன் குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்திருப்பது சுய ஒழுக்கத்தின் மூலமே சாத்தியமாகும். அதேபோல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு பழக்கத்தை விட வேண்டுமென்றாலும் சுய கட்டுப்பாடு மிகவும் முக்கியம். அடுத்ததாக, கட்டுப்பாடுகள். கட்டுப்பாடுகள் என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்த நாம் விதித்துக் கொள்ளும் சில வரையறைகளை தான் கட்டுப்பாடுகள். இது மற்றவர்களால் திணிக்கப்படுவது மட்டுமல்ல, நாமவே நம்முடைய வளர்ச்சிக்கு ஏற்படுத்திக் கொள்வது. நேரத்தை சரியாக நிர்வகிப்பது ஒரு கட்டுப்பாடுதான். தேவையற்ற விஷயங்களில் நேரத்தை வீணாக்காமல் முக்கியமான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது ஒரு நல்ல கட்டுப்பாடு. அதேபோல் நம்முடைய செலவுகளை கட்டுப்படுத்துவது ஒரு முக்கியமான விஷயம். வருமானத்திற்கு ஏற்ப செலவு செய்வது, சேமிக்க வேண்டிய தொகையை ஒதுக்குவது போன்றவை நிதி சம்பந்தப்பட்ட கட்டுப்பாடுகள். இது எதிர்காலத்திலும் நமக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல பழக்கம். உறவுகளை பொறுத்தவரை மற்றவர்களை மரியாதையுடன் நடத்துவது, வாக்குறுதிகளை காப்பாற்றுவது போன்ற கட்டுப்பாடுகள் நல்லுறவை மேம்படுத்தும். கோபத்தை கட்டுப்படுத்துவது, மற்றவர்களின் உணர்வுகளை மதிப்பது போன்றவை சமூக வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும். கல்வியிலும் தொழிலிலும் கட்டுப்பாடுகள் மிகவும் அவசியம். ஒரு வேலையை குறித்த நேரத்தில் முடிப்பது, தவறுகளை திருத்திக் கொள்வது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது போன்றவை நம்முடைய முன்னேற்றத்திற்கும் உதவும். ஒரு தொழில் முனைவோர் தனது வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்த சரியான திட்டமிடல், கடுமையான உழைப்பு மற்றும் சில கட்டுப்பாடுகளை விதிப்பது அவசியம். சிலர் கட்டுப்பாடுகளை ஒரு சுமையாக நினைக்கலாம், ஆனால் உண்மையில் கட்டுப்பாடுகள் நம்மை சுதந்திரமாக்குகின்றன. எப்படி ஒரு ஆற்றின் கரை அதன் போக்கை வரையறுக்கிறதோ, அதே போல் கட்டுப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஒழுங்குக்குள் கொண்டு வந்து நம் இலக்கை நோக்கி சீராக பயணிக்க உதவுகின்றன. கட்டுப்பாடுகள் இல்லாவிட்டால் நம் திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்க நேரிடும். வெற்றி பெற்ற பலரின் வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் சுய ஒழுக்கத்தையும் சில கட்டுப்பாடுகளையும் தங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்திருப்பார்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 முறை தோல்வியடைந்தும் முயற்சியை கைவிடாமல் இருந்தது அவரது சுய ஒழுக்கத்தையும் விடாமுயற்சியும் காட்டுகிறது. மகாத்மா காந்தி தனது கொள்கையிலும் கட்டுப்பாடுகளிலும் உறுதியாக இருந்தது இந்திய சுதந்திர போராட்டத்திற்கும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. ஆகவே நண்பர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் முதலில் உங்களுக்குள் சுய ஒழுக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தை மதியுங்கள், உங்கள் கடமைகளை சரியாக செய்யுங்கள், கெட்ட பழக்கங்களை விடுங்கள். இரண்டாவதாக, சில நல்ல கட்டுப்பாடுகளை உங்கள் வாழ்க்கையில் விதித்துக் கொள்ளுங்கள். உங்கள் இலக்குகளுக்கு ஏற்ப
திட்டமிடுங்கள். உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். மற்றவர்களுடன் நல்லுறவை பேணுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், சுய ஒழுக்கம் கட்டுப்பாடுகளும் ஒரே நாளில் வந்து விடுவதில்லை. தொடர்ச்சியான முயற்சி, மன உறுதி மற்றும் பொறுமை ஆகியவை மிகவும் அவசியம். சிறிய விஷயங்களில் கூட நீங்கள் சுய ஒழுக்கத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தால் அது நாளடைவில் பெரிய வெற்றிகளை உங்களுக்கு தேடித்தரும். நண்பர்களே, இந்த 15 நிமிடத்தில் சுய ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடுகள் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்திருப்போம் என்று நம்புகிறேன். வெற்றி என்பது ஒரு பயணம். அந்த பயணத்தில் சுய ஒழுக்கமும் சரியான கட்டுப்பாடுகளும் நமக்கு வழிகாட்டும் விளக்குகள். இந்த விளக்குகளின் ஒளியில் நாம் நம்பிக்கையுடன் முன்னேறுவோம். உங்கள் அனைவரின் வாழ்விலும் வெற்றி ஒளிரட்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த சிந்தனைகளை உங்கள் மனதில் விதைத்து ஒரு புதிய மாற்றத்தை இன்று முதல் தொடங்குங்கள். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா.